அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கீங்களா? ஆமென். கர்த்தருடைய சமூகத்தில் எப்போதும் சந்தோஷம்தான். கர்த்தர் இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே நிறுத்தி ஆண்டவருடைய வசனங்களை பேசும்படியாக அடியனை பலப்படுத்தியிருக்கிறபடினால் கர்த்தரை நன்றியுள்ள இதயத்தோடு துதிக்கிறேன், சோத்தரிக்கிறேன். கொஞ்சம் த்ரோட்டில் பிரச்சனை உண்டு, இருந்தாலும் கர்த்தர் நடத்துவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கடந்த நாட்களிலே நம்ம வாக்குத்தத்த வசனத்தை போதர் மூலமாக கர்த்தர் நமக்கு கொடுத்தார். அந்த வசனம் எல்லாருக்கும் நன்றாக தெரியும். ஏசையா இப்போது பாட பாடினாங்க. அது சந்தோஷ் தம்பி அவர் சொந்தமாக எழுதியிருக்கிறார் வாக்குத்தத்த பாடல். ஒரு கவிசை கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்தலாம். வாக்குத்தத்த பாட்டை அவரே சொந்தமாக எழுதி மியூசிக் போட்டிருக்கிறார். கர்த்தருக்கு சோத்திரம். தேவ பிள்ளைகளை இன்னும் கர்த்தர் பெருக செய்வாராக, தாளந்துகளை பெருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. அதுபோல் நம்ம இப்போ அந்த வசனத்தை நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும். ஏசாயா 43வது அதிகாரம். இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது என்ன செய்யும்? தோன்றும். நீங்கள் அதை என்ன செய்கிறீங்களா? அறியாமல் இருக்காதீங்க, அறிந்து கொள்ளுங்கள்னு கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. அறிந்து கொள்ளுங்க. அது மாத்திரம் இல்லை, நான் வனாந்தரத்தில் என்ன செய்வேன்? வழியை உண்டாக்குவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவாந்திர வழியிலே ஆறுகளை உண்டாக்குவேன். நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்திரத்தில் தண்ணீரையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்கினதுனால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குச்சிகளும் என்னை கனம் பண்ணும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் முன்னாடி இந்த பாடல் வரியில் சொன்னது மாதிரி முந்தினவையெல்லாம் நினைக்காதீங்க. 2024 கழிந்ததாக இருக்கட்டும். அல்லேலூயா. ஜோ பைடன் போயிட்டாரு, ட்ரம் வந்துட்டார். அல்லேலூயா. அப்படி நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் நடக்கும். அவங்க மனிதர்கள் எப்படி வேணாலும் இருந்துருப்பாங்க. நம்ம காரியத்தில் நம்ம நினைச்ச காரியங்கள் சில நடக்கும் என்று சொல்லி நாம் என்ன செய்யணும்? விசுவாசித்து அந்த வசனத்தை பிடித்து கொண்டு முந்தினவர்களே நினைக்க வேண்டாம். எல்லாரும் சொல்லுங்கள், பூர்வமானவர்களே சிந்திக்க வேண்டாம். பக்கத்தில் உள்ளவங்க கையை பிடிச்சி சொல்லுங்கள், புதிய காரியத்தை பார்ப்பீங்க. புதிய காரியத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்ப்பீங்க. அல்லேலூயா. என்ன ஒரு சந்தோஷமே இல்லை? அல்லேலூயா. நல்ல சந்தோஷமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பாப்போம். அப்போ புதிய காரியத்தை அவர் செய்வேன் என்று சொல்லிட்டார். நாம் அதை சுதந்திரித்து கொள்ள போகிறோம். அப்போ அந்த புதிய காரியத்தை செய்கிற கர்த்தர் இந்த வருடம் ஒரு விசேஷமான வருடம். அல்லேலூயா. ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். இந்த வருடம் 25வது வருடம் என்பது ஒரு விசேஷமான வருடம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, கால் நூற்றாண்டு. அது எது? கால் நூற்றாண்டு. ஏன்னா பேசுங்க, நீங்கள் பேசினா தான் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அல்லேலூயா. அது என்னது? கால் நூற்றாண்டு. ஒரு கால் நூற்றாண்டை கடந்து வந்துட்டோம். 2025 என்பது ஒரு கால் நூற்றாண்டு கடந்து வந்துட்டோம். அப்போ அந்த கடந்து வந்த அந்த பகுதி, இந்த நாட்களிலே கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார். அந்த நாளில் பிறந்தவர்களும் உண்டு, அதுக்கு பிறகு பிறந்தவர்களும் உண்டு. ஆனால் இந்த வருடம் என்ன வருடம்? நமக்கு சில்வர் ஜூப்ளி வருடம். இந்த 2025 சில்வர் ஜூப்ளி வருடம். அப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். வேண்டாம் தம்பி, அது வேண்டாம், ஆஃப் பண்ணிடலாம். அப்போ இது வந்து சில்வர் ஜூப்ளி வருடம். அது மாத்திரமல்ல, இந்த வருடத்தில் இந்த சில்வர் ஜூப்ளிங்கிறது வெள்ளி, என்ன சொல்கிறது, வெள்ளி விழா ஆண்டு, வெள்ளி விழா ஆண்டு. அப்போ நம்ம நேரடியாக எல்லா நாளும் நாம் என்ன படிக்கணும்னு சொல்லியிருக்கோம்? எல்லா நாளும் என்ன படிக்கணும்? பைபிள் படிக்கணும். எந்த அதிகாரம் படிக்கணும்? நீதிமொழிகள் ஒவ்வொரு நாளைக்கும் ஒன்று படிக்கணும். அப்போ 2025வது வருஷம். அப்போ 25வது நீதிமொழிக்கு போவோமா? வாங்க. புதிய காரியத்தை செய்வேன் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். 2025வது வருடம் ஒரு வெள்ளி விழா ஆண்டு. அதற்காக 25வது அதிகாரத்துக்கு போவோம். அப்போ 2025 வரைக்கும் இந்த வசனத்தை மட்டும் வாசித்தா போதுமா? 2026 அதுக்கப்புறம் இந்த படிக்கலாமான்னு கேட்கக்கூடாது. இது செய்திக்குள்ள ஆதார வசனமாக இதுலேருந்து நான் எடுக்கிறேன். அல்லேலூயா. உற்சாகமாக நீங்கள் சொல்லுங்கள் பரவாயில்ல. அல்லேலூயா. அப்போ 2025ஆம் ஆண்டு ஒரு விசேஷமான ஆண்டு. அதில் பாருங்கள், 25வது வசனத்தில், 25வது அதிகாரத்தில் நீதிமொழிகளில் 4வது வசனம் என்ன சொல்லுது பாருங்கள், வாசிங்க. வெள்ளியினின்று களிம்பை நீக்கிவிடு, அப்பொழுது தட்டானால் நல்ல உடைமை பிறக்கும். அப்பொழுது தட்டானால் என்ன கிடைக்கும்? நல்ல உடைமை கிடைக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ இந்த 25வது வருடத்திலே நம்ம இடத்துல இருக்கிற களிம்பை நீக்கிவிட்டோம் என்றால்
தட்டானாகிய நம்மை உருவாக்கின கர்த்தரிடத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கையில் புதிய காரியம் கிடைக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ நம்முடைய வாழ்க்கையிலிருந்து இந்த எப்படி என்ன செய்யணுமா, அந்த களிம்பை நீக்கிவிட வேண்டும். இன்னொரு காரியத்தை நான் சொல்கிறேனே, ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார். எத்தனை வயசில் அழைத்தார் அவரை? ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் 75 வயதில் ஆபிரகாமை அழைத்தார். அப்போ அடுத்து வந்து அழைத்த ஆண்டவர் 17வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் 99 வயது இருக்கும்போது என்ன செய்தார்? அவருக்கு மீண்டும் தரிசனமானார். நீ எனக்கு முன்பாக உத்தமனாக இரு அப்படின்னு சொல்லி தரிசனமானார். அடுத்து ஈசாக்கு பிறக்கும் போது ஆபிரகாமுக்கு எத்தனை வயசு? எத்தனை? 100 வயசு. அப்போ 25 வருடம் கழித்து ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் செய்த அந்த சந்ததி பிறந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த சந்ததி பிறந்தது என்றால் அப்போ 25 வருஷம் நம்ம காத்திருக்க வேண்டுமா? அப்படி என்றால் இல்லை. இந்த வருடம் ஒரு விசேஷமான வருடம். இந்த வருடத்தில் நீங்கள் காத்திருக்கிற எல்லா காரியங்களிலும் நம்முடைய வாக்குத்தத்த வசனங்கள், வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேற போகிறது என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அந்த வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். ஆதியாகமம் 21வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். வாசிங்க. தன் குமாரனாகி ஈசாக்கு பிறந்தபோது ஆபிரகாம் 100 வயதா இருந்தான். ஆபிரகாமுக்கு எவ்வளவு வயதா இருந்துச்சு? எவ்வளவு வயதா இருந்துச்சு? 75 வயதுல அழைக்கிறாரு. அவருக்கு எப்ப அவருக்கு வாக்குத்தத்தம் நிறைவேறுது? 25 வருடம் கழித்து அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுது. நான் இன்னைக்கு சொல்றேன் உங்களுக்கு, உங்க கரங்களை உயர்த்தி நீங்க உங்களுக்கு கர்த்தரிடத்தில் நீங்க கேட்கணும். கர்த்தருடைய வார்த்தை இன்று நாளில் உங்களுக்கு வருது. என்ன வருது என்றால், இந்த வருடத்தில் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற ஆசீர்வாதங்கள் கர்த்தர் உங்களுக்கு தந்தருள்வார் என்று கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வருகிறது. எந்த காரியமாக இருந்தாலும் சரி, அது ஒரு பிள்ளை தான் நான் சொல்லலை, எந்த காரியமாக இருந்தாலும் சரி, இந்த வருடம் உங்களுக்கு அந்த சில்வர் ஜூப்ளி வருடமாக கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? எந்த ஒரு நிர்ணயம் பண்ணிங்க, இருதயத்தில் நிர்ணயம் பண்ணிடுங்க. இந்த நேரத்தில் இந்த இடத்துல கர்த்தர் சொல்கிறத நான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். நீங்கள் நிர்ணயம் பண்ணி இந்த வருடத்தின் கடைசியிலே அதை சுதந்திரித்துக் கொள்ளுவீங்க. அல்லேலூயா. நீங்கள் சொல்லுங்கள், அப்பா இந்த நாளிலே நீர் கொடுத்த வார்த்தையின்படியாக புதிய காரியத்தை என்னுடைய வாழ்க்கையில் செய்வேன்னு சொல்லியிருக்கிறீர். அதை இந்த வருடத்தின் கடைசி நாளிலே நான் காணும்படியாக எனக்கு என்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க செய்யும்படியாக கர்த்தாவே உம்முடைய இடத்துல செபிக்கிறேன். நீர் ஆண்டவரே எங்களுக்கு அந்த காரியத்தை வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி தரும்படியாக உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. ஏன்னா அவர் சமூகத்தில் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும், ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து அந்த கணக்கெல்லாம் அவர்கிட்ட நம்ம போட வேண்டியதில்லை. அவருக்கு ஒரு செகண்ட் போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம குறைவுகளை மாற்ற, நமக்கு தேவைகளை சந்திக்க அவருக்கு ஒரு நிமிஷம் போதும். ஏன்னா நம்மளை எடுத்துக்கொள்ளும்படியாக ஒரு இமைப்பொழுதில் அவர் வருவாராம். கிழக்கிலிருந்து மின்னல் தோன்றி மேற்கில் மறைவதற்குள்ளே அந்த காரியம் நடக்கும்னா நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாம் சாதாரண விஷயம் அவருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலே நாம் எதிர்பார்க்கிற எல்லா காரியங்களையும் நிறைவேற்றி கொடுக்க கர்த்தர் உதவி செய்வாராக. அப்போ அந்த வெள்ளியிலிருந்து களிம்பை என்ன செய்ய வேண்டும்? நீக்கி விட வேண்டும். நீக்கினால் நமக்கு தட்டானால் ஒரு புதிய உடைமை கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. பாத்திரம், ஒரு பாத்திரம் உங்களுக்கு புதிய காரியத்தை பெறுவதற்கான பாத்திரமாக நீங்கள் மாறி நீங்கள் ரெடியாக இருக்கும்போது அவர் நம்மை கொண்டு அந்த காரியத்தை அவர் நிறைவேற்றி தேவநாமம் மகிமைப்படும்படியாக உங்களை மன்னியும் இந்த இடத்துல வைப்பது மாத்திரமல்ல, அநேகருக்கு சாட்சியாக வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ வெள்ளியிலேருந்து அந்த நான் சொல்கிறேன், அந்த களிம்புன்னு அதில் போட்டிருக்கு. கசடு, அது என்னது? கசடு, மாசுனா இந்த நாளில் காற்று தரம்லாம் சில பேர் சொல்கிறாங்க. தரம் வந்து அவங்க சுவாசிக்கிற அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தேவையற்ற காரியங்களை நம்மிடத்திலிருந்து மாற்றிவிட்டோம் என்றால் நாம் இந்த நாளிலே அவருடைய கரத்திலே அவருக்கு பயன்படக்கூடிய அந்த பாத்திரமாக அவர் வரைந்து கொள்ள உங்களுக்கும் எனக்கும் அந்த கிருபைகளையும் வரங்களையும் இன்னும் அதிகமாய் தந்து இந்த 2025ஆம் வருடத்திலே புதிய காரியத்தை காணும்படியாக செய்வார். அல்லேலூயா.
அப்போ நாம் அதற்கு என்ன செய்யணும்னா நம்மிடத்தில் இருக்கிற தேவையில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் கலைந்து விட வேண்டும். ஆமென். அந்த வீடியோ கிளிப் இருக்கா இதில், அதை பாருங்களேன். இப்போ இந்த வெள்ளி தங்கத்தெல்லாம் எப்படி சுத்திகரிக்கிறாங்கன்னு ஒரு 5 செகண்ட் தான் அது பாருங்கள். வெள்ளி தங்கம்லாம் எப்படி சுத்திகரிக்கப்படுதுன்னு பாருங்கள். பாருங்கள், இது வந்து இந்த சஜால ஒரு இடத்துல இருக்குது. இந்த இடம் அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த இது எல்லா அழுக்குகளையும் அங்கே போய் போட்டுருவாங்க. அது திருப்பி போடுங்கம்மா. பாருங்கள், எல்லா அழுக்குகளையும் ஒரு கோல்டு ஃபேக்ட்ரியில் உள்ள எல்லா அழுக்குகளையும் அந்த டிஷர்ட்டை கூட விட மாட்டாங்க. ஏன்னா அதுலலாம் ஒட்டி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே இருக்க கார்பெட்டு அந்த மரம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அது அந்த இடத்துல போய் கொடுத்தா அவன் என்ன செய்வான், இதில் போட்டு பாருங்கள். அது அந்த எப்படி இதாகுது பார்த்தீங்களா? அது வந்து எரிச்சு அது முழுவதுமாக அது சாம்பல் கூட சொல்ல முடியாது. அந்த அந்த வெப்பத்திலேயே அது என்ன செய்யும், அது வெள்ளியை தனியாக பிரிச்சுட்டு தங்கத்தை தனியாக பிரிச்சுட்டு அழுக்கு எல்லாமே அது அப்படியே போயிடும். எப்படி எரிச்சு சுட்டெரிக்கிற ஆவியானவர்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல, அது போல் இந்த வெள்ளியையும் தங்கத்தையும் பிரிக்கிற இடம் சஜாலா இருக்குது. அதுபோல் மனுஷனை ஆண்டவர் என்ன செய்வார், வெள்ளியிலிருந்து களிம்பை நீக்கும்படியாக அதை நீக்குவதற்கு ஒரே ஒரு வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வெள்ளியிலிருந்து களிம்பை நீக்குவதற்கு எப்படி சுத்திகரிப்பு நடக்கிறதோ அதே போல உங்களையும் என்னையும் சுத்திகரிக்கும்படியாக ஆண்டவர் இந்த உலகத்தில் நம்ம மத்தியில் ஆண்டவர் அவருடைய பிதாவாகிய தேவன் தம்முடைய சொந்த குமாரனை அனுப்பினார். அவர் நம்மை சுத்திகரித்து அவர் என்ன செய்கிறார், ஒரு புதிய பாத்திரமாக புதிய சிருஷ்டியாக உங்களை என்னையும் மாற்றியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தா அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழைய நிலையெல்லாம் ஒளிந்து போணுச்சு. அல்லேலூயா. அந்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சுட்டெரிப்பின் ஆவியானவர் எப்படி வெள்ளியை சுத்திகரிக்கிறான்னு ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 4வது அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்கலாம். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம். அப்பொழுது ஆண்டவர் சீயோன் குமாரத்திகளின் அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டெரிப்பின் ஆவியினாலும் எருசலேமின் இரத்த பழிகளை அதன் நடுவில் இருந்து நீக்கிவிடும் போது சீயோனில் மீதியா இருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பெயர் எழுதப்பட்டவன் எவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவார். அல்லேலூயா சொல்லுங்க. சுட்டெரிக்கும் ஆவியானவர் வரும்போது நம்மிடத்தில் இருக்க அசுத்தங்களை எல்லாம் சுட்டெரித்து நம்மை ஒரு புதிய பாத்திரமாக, அவருக்கு பிரியமான பாத்திரமாக உங்களையும் என்னையும் வணைந்து கொள்ள அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒரு சின்ன ஒரு இதை செயல்படுத்தி காட்ட விரும்புகிறேன். என்ன பாத்திரம்லாம் எடுத்துருக்கீங்களா, சமையல் ஏதாவது செய்ய போகிறீங்களான்னு கேட்காதீங்க. பாருங்கள், ஆதியில் இந்த கசடு, அதாவது இந்த களிம்பு மனுஷனுக்குள்ளே எப்படி வந்ததுச்சு அப்படின்னு நீங்கள் யோசனை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். இது எங்கே வந்தது? இது ஏதேன் தோட்டத்திலே வந்துருச்சு. எங்கே வந்துச்சு? ஏதேன் தோட்டத்திலே வந்துருச்சு. ஆதாம் ஏவாள் மூலமாகவே இந்த கசடு, இந்த களிம்பு, நமக்கு தேவையற்ற காரியம் இதெல்லாம் நமக்குள்ளே வந்துருச்சு. நாம் இந்த நாளில் அதை அகற்றினோம் என்றால் புதிய காரியத்தை உங்களையும் என்னையும் கொண்டு செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்கள், இப்போ நாம் ஆண்டவர் நம்மை கர்த்தர் நம்மை உண்டாக்கும் போது நம்ம எப்படி இருந்தோம்? இப்படி அவருடைய சாயலின்படியாக, அவருடைய ரூபத்தின்படியாக எப்படி இருந்தோம்? வருதா தம்பி? ஓகே. அப்போ அவருடைய சாயலின்படியாக, அவருடைய ரூபத்தின்படியாக ஒரு பியூரா நம்ம எந்த ஒரு பாவமோ எந்த அழுக்கும் இல்லாமல் நம்ம இருந்தோம். அப்போ பிசாசானவன் என்ன செஞ்சான், வந்து நம்மை வஞ்சித்து நமக்குள்ள பாவத்தை வச்சுட்டான். நம்ம தூங்கும்போது என்ன செய்வான், பாவத்தை விதைப்பாங்கிற மாதிரி அந்த ஏவாள் இடத்துல வந்து சொல்லி வஞ்சகமாய் பேசி இச்சிக்குரிய அந்த கனி இச்சிக்கும்படியாக அவளுக்கு தோன்ற செய்து அந்த கனியை புசித்து தன்னுடைய கணவனுக்கு கொடுக்கும்படியாக பாவம் இப்படியாய் உலகத்திலே வரும்படியாக அந்த காரியம் நடந்ததை நம்ம பார்க்குறோம். இதை ஒரு வசனத்தில் சொல்லணும்னா, செத்த ஈக்கள் பரிமளக்கார அந்த தைலக்காரனுடைய அந்த முழுவதுமாக என்ன செய்யுமா, கெட்டு நாரி போக பண்ணும். அதுபோல் சொற்ப மதியினும் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நம்மளுக்கு தெரியாத காரியங்கள் வந்து நமக்கு பாவம் ஆண்டு கொள்ளும். இந்த பாருங்கள், ஒரே ஒரு சொட்டு நான் இதில் விடுறேன்.
பாருங்க. இப்போ இப்போ இந்த இந்த இது இந்த இந்த தண்ணி முழுவதுமாக எப்படி ஆகுது? ஃபுல்லாக பாவத்தில் என்ன செய்யுது? நிறைஞ்சிடுது. இப்போ இந்த கிளாஸில் முழுவதுமாக பாவம். முதல்ல எப்படி இருந்துச்சு? பரிசுத்தமாக தான் இருந்துச்சு. தேவனுடைய சாயலின்படியாக ரூபத்தின்படியாக தான் இருந்து பிசாசானவன் வந்து லேசாக களையை விதைச்சிட்டு போயிட்டான். அப்போ முழுவதுமாக அது எப்படி ஆகிட்டு? கருப்பாயிடுச்சு பாருங்க, அழுக்காயிடுச்சு, இருளாயிடுச்சு பாருங்க. அப்போ இது அசுத்தம் ஆயிடுச்சு. இதுலேருந்து இந்த என்ன செய்ய வேண்டும்? இந்த கசடை நாம் என்ன செய்ய வேண்டும்? நீக்கணும். அப்பொழுது எஜமான் தட்டான் பயன்படுத்துகிற தட்டான் தனக்கு பிரியமான என்ன செய்வான்? பாத்திரத்தை உண்டாக்குவான் என்று சொல்லி பார்க்குறோம். பாருங்க, அதுக்காக இப்படி பாவத்திற்குள்ள மனுஷன் விழுந்துட்டான். ஆனால் அப்படியே விடுவது தேவனுக்கு பிரியம் இல்லை. ஏன்னா அவன் என்னுடைய ஜனம், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வர வேண்டும், என் நாமத்தை உயர்த்த வேண்டும், எனக்கென்று கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி இவ்வளவாய் அன்பு கூர்ந்து அவர் என்ன செய்தார் என்றால் கிருபையையும் சத்தியத்தையும் நமக்கு இப்படியாக பாருங்க ஊற்றி 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 ஒவ்வொரு நாளும் கிருபை, அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்து கழுவி சுத்திகரிக்குது. பாருங்க, முழுமையமாக ஒவ்வொரு நாளும் நம்ம அவருடைய சமூகத்தில் இருக்கும்போது, அவருடைய வார்த்தையை கேட்கும்போது, அவருடைய சமூகத்தில் சபை கூடி வரும்போது அவர் நமக்கு சத்தியத்தையும் கிருபையையும் ஆபிரகாம் மூலமாக என்ன வந்துச்சு? நியாயப்பிரமாணம் வந்துச்சு. இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த உலகத்தில் என்ன வந்துச்சு? கிருபையும் சத்தியமும் வந்துச்சு. அவர் கிருபையாய் உங்களை மாற்றி எப்படி ஆக்கிட்டார் பார்த்தீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இடத்திலிருந்து அழுக்குகள் எல்லாவற்றையும் அவர் சுத்திகரித்து நம்மை ஒரு அவருக்கு ஏற்ற பாத்திரமாக வணைந்து கொண்டு பாருங்க, இன்னும் ஊற்றிக்கிட்டே இருந்தால் இது வலிந்து ஓடுவதற்கு இடம் இருந்துச்சுன்னா ஊற்றிக்கிட்டே இருந்தால் இந்த கருப்பு எல்லாம் மாறிடும். இதில் பக்கத்தில் இருக்க கருப்பும் மாறிடும். பாருங்க, இப்படியாக கர்த்தர் நம்மை இந்த நாளிலே அவருக்குள்ளே வைத்து பரிசுத்தமாக்கியிருக்கார். அல்லேலூயா. அவருக்குள்ளே வைத்து பரிசுத்தமாகியிருக்கார். இப்போ நம்ம சில பேர் சொல்கிறோம், என்ன சொல்கிறோம்? நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன். நம்ம எப்படி கிறிஸ்தவங்கன்னா எப்படி இருப்பாங்கன்னா இப்படி வெளியில். இதை சாத்தா வந்து என்ன செய்யலாம்? உடனே இப்படி பிடிச்சி எடுத்துடலாம், ஏதாவது ஒரு கலையை விளைச்சிடலாம். ஆனால் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களை ஒருவரும் ஒன்று செய்ய முடியாது. அல்லேலூயா. நம்மை கழுவி சுத்திகரித்து இப்படியாக இம்மட்டுமாக நடத்தி வந்த கர்த்தருக்குள்ளே நீங்களும் நானும் இருக்கும்போது நாம் ஒரு நாளும் வஞ்சிக்கப்பட்டு போவதில்லை. நாம் எல்லா காரியங்களிலும் பரிசுத்தம் உள்ளவர்களாக, எல்லா காரியங்களிலும் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்க முடியும். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்கிறீங்க? எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? நாம் சரி இப்போ கர்த்தருக்குள்ளே இருக்கணும்னா என்ன செய்யணும் பிரதர்? இப்படி ஒரு போல் வாங்கி தண்ணியை நிரப்பி அதுக்குள்ளே போயிடணுமா அப்படின்னு கேட்கக்கூடாது. ஆராதனை 2:45க்குனா 2:45 உள்ளே வந்தால் நீங்கள் கர்த்தருக்குள்ளே இருக்கீங்க. நிறைய பேருக்கு இப்போ அல்லேலூயா சொல்ல முடியாது. அல்லேலூயா. வாரத்தில் 2 நாள் ஆன்லைன் ப்ரேயர் இருக்கு. ப்ரேயருக்கு நீங்கள் வந்தீங்கன்னா கர்த்தருக்குள்ளே இருக்கீங்க. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நீங்கள் தேவ சமூகத்தை சபை கூடி வருதலை விட்டு விடாமல் தேவ சமூகத்துக்கு நீங்கள் இருந்தீங்கன்னா கர்த்தருக்குள்ளே இருக்கீங்க. அல்லேலூயா. அதுபோல் சபையில் நடக்கிற எல்லா ஒழுங்குகளிலும் நீங்கள் ஈடுபட்டிருந்தீங்கன்னா நீங்கள் தேவ சமூகத்தில் இருக்கீங்க. அல்லேலூயா. கர்த்தருக்குள்ளே இருக்கீங்கன்னு அர்த்தமாகும். அல்லேலூயா. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தா அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையன் எல்லாம் ஒளிஞ்சு போனது, எல்லாமே புதிதானது. அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? இந்த நாளிலே நீங்களும் நானும் கர்த்தருக்குள்ளே இருக்கிற ஒரு அனுபவம் தான் உங்களுக்கும் எனக்கு சேஃப்டி. அல்லேலூயா. வெளியில் இருந்த காரியங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் எப்படி கிருபையும் சத்தியமாக இருக்கிறான்னு ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு வேதத்திலிருந்து சொல்ல விரும்புகிறேன். பாருங்க, லூக்கா 8ஆவது அதிகாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிப்பட்ட ஒரு பெண்ணை அந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்துறாங்க. பாவம் செய்த பெண்ணை, அந்த ஸ்திரியை கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அவரிடத்துல எல்லாரும் சொல்கிறாங்க, மோசேயின் காலத்தில் இப்படிப்பட்ட பாவம் செய்தவர்களை என்ன செய்ய வேண்டும்? கல்லெறிந்து கொல்ல வேண்டும் இருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? யார? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிட்ட கேட்குறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவரை குற்றப்படுத்தும்படியாக அந்த காரியத்தை கேட்குறாங்க. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார் தெரியுமா? தரையில் குனிந்து ஏதோ எழுதினாராம். எழுதுனது இதுவரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கல, இனியும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னு கேட்குறீங்களா? பைபிளில் இல்லையே.
பைபிளில் இருந்தால் தானே சொல்ல முடியும். அது அப்போ சரி, அந்த ஒரு காரியம் சரி. அவர் என்ன சொல்கிறார், உங்களில் பாவம் செய்யாதவன் எவனோ அவன் முதலாவது கல்லை அந்த பெண் மேலே எறி சொல்லும் போது அந்த இடத்துல என்ன யாருமே இல்லை. என்ன செஞ்சாங்க? யாருமே இல்லை, யாருமே இல்லை. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணிடம் சொன்னார், அந்த ஸ்திரீயிடம் சொன்னார், நானும் உன்னை ஆக்கினிக்கு உள்ளாக தீர்ப்பதில்லை. அல்லேலூயா சொல்லுங்க. இது என்னது? கிருபை. இப்போ நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கிருபையும் சத்தியமுமா இருக்கிறார். இது கிருபை. அவர் அந்த ஸ்திரீயிடம் அடுத்த சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இனி பாவம் செய்யாதே. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் கிருபையா இருக்கிறார், சத்தியமா இருக்கிறார். இன்னைக்கு எல்லாம் கிருபை 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 கிருபைன்னு எல்லாம் அந்த ஒரு கிருபையிலே போயிட்டு இருக்காங்க. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அப்ப கிருபையும் சத்தியமும் இணைந்தவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நாம நம்முடைய வாழ்க்கையில அந்த கிருபைக்காகவும் காத்திருக்கணும், கிருபைக்குள்ளேயும் இருக்கணும். அந்த சத்தியத்தையும் கை கொண்டு நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கசடுகள் அகற்றப்பட்டவர்களாக, களிம்புகள் அகற்றப்பட்டவர்களாக, தேவையற்ற காரியங்களை அகற்றப்பட்டவர்களாக ஒரு பாத்திரமாக, எஜமான் வணைந்து கொள்ளக்கூடிய பாத்திரமாக மாற முடியும். அப்பொழுது நம்மை கொண்டு பெரிய காரியங்களை, புதிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அதற்கு நம்ம என்ன செய்யணும்னா, காலையிலே அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். நம்மிடத்தில் பாவம் இல்லை என்று சொல்லுவோம்னா நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நம்மிடத்தில் இல்லாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நாம் ஒவ்வொரு நாளும் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிற பிள்ளைகளாக இருக்கும்போது இரக்கம் பெற்றவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கலாமா? கூடாது. அதை தான் சொல்லப்பட்டிருக்கிறது, இனி பாவம் செய்யாதே. அல்லேலூயா. அன்னைக்கு மன்னிப்பு கிடைச்சிருச்சு, இனி என்ன செய்யாதே? பாவம் செய்யாதே. சத்தியத்தையும் அறிந்து கொள்ளணும், அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளணும். அப்படி நாம் முன்னேறி செல்லும்போது நம்மிடத்தில் இருக்கிற கசடுகள் எல்லாவற்றையும் நீக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஏன்னா இந்த உலகத்தில் ஆண்டவர் வெறுக்கிற காரியங்கள் என்று நிறைய காரியங்கள் உண்டு. அதை சிலவற்றை இந்த நேரத்துக்குள்ளே சொல்லி முடிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 16லேருந்து 19 உள்ள வசனங்களை வாசிக்க கேட்கலாம். வாசிங்க. நீதிமொழிகள் 6வது அதிகாரம். 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். அவை யாவன? மேட்டிமையான கண். சரி, வாசிங்க. பொய் நாவு, குற்றமற்றுள்ள இரத்தம் சிந்தும் கை, துராலோசனை புனைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளை பாருங்க. சரீரத்தில் நம்முடைய சரீரத்திலே நம்மை ஆண்டவரை எந்த ஒரு காரியத்திலும் பாவம் செய்யாமல், சரீரத்தில் உள்ள அவயங்கள் மூலமாக கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்யாமல், நம்மை எல்லா காரியங்களிலிருந்தும் கசடுகளை இந்த நாளில் நம்மை விட்டு அகற்றும்படியாக நாம் இந்த நாளில் முயற்சி செய்தோம் என்றால் அவர் நம்மை பயன்படுத்த, அவருக்கேற்ற பாத்திரமாக வணைந்து கொள்ள அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, சரீரம் நம்ம இந்த சரீர அவயங்களை நம்ம பாதுகாக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்க இந்த மாமிச கிரியைகள் எல்லாவற்றையும் அழித்து விட வேண்டும். கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் இந்த மாமிச கிரியைகளை குறித்து பார்க்குறோம். 17 மாமிச கிரியைகள் இருக்கிறது. இதை எல்லாவற்றையும் அகற்றி விடுகிற பிள்ளைகளாக நீங்களும் நானும் இருக்கும்போது கசடு நீக்கப்பட்டவர்களாக, அழுக்கு நீக்கப்பட்டவர்களாக, நாம் சுத்திகரிக்கப்பட்ட ஒரு வெள்ளி பாத்திரமாக நாம் இருக்கும்போது கர்த்தர் அவர் பயன்படுத்தக்கூடிய நல்ல உடைமையாக உங்களையும் என்னையும் மாற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோமர் 12வது அதிகாரத்தில் 1-2 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். வாசிங்க. ரோமர் 12வது அதிகாரம் 1-2 வசனங்கள். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அல்லேலூயா. சரீரங்களை ஆண்டவருக்கு சமூகத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டும், எல்லாவற்றையும் மேற்கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய சமூகம் தான் நமக்கு முக்கியம். அல்லேலூயா. உமக்குகந்த தூய பலியா இந்த உடலை ஒப்பு கொடுத்தே,
சுகந்த தூய பலியா இந்த உடலை ஒப்பு கொடுத்தே ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்பு ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்பும் ஆராதனை 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 அன்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. அல்லேலூயா. அவருடைய இரத்தத்தினாலே அவருடைய விலையேறப்பட்ட ரட்சிப்பை நமக்கு கொடுத்து இலவசமாய் கிருபையினாலே இந்த நாட்களிலே நாம் ரட்சிக்கப்பட்டு கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்படியாக இந்த நாளில் உங்களையும் என்னையும் வணைந்து கொண்டு கர்த்தர் வைத்திருக்கிறார் என்றால் இந்த சரீரத்தை எந்த ஒரு பாவத்திலையும் எந்த ஒரு கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்திலையும் நாம் அகப்பட்டு போகாதபடிக்கு நாம் இருக்கணும்னா அவர் நமக்காக சொல்லிவிட்டு போனார். இந்த உலகத்திலேருந்து அவர் எல்லா காரியங்களையும் செய்து முடித்து போகும்போது சொன்னார், நான் போய் உங்களுக்கு என்ன செய்வேன், ஒரு தேற்றவாளனை அனுப்புவேன். அல்லேலூயா. அவர் அவருடைய பரிசுத்த ஆவியை நமக்கு தரும்போது இதையெல்லாம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு பாத்திரமாக மேற்கொள்ளக்கூடிய ஒரு மனிதனாக நீங்களும் நானும் இருக்க முடியும். அதற்கு இந்த நாளில் அவருடைய சமூகத்திலிருந்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிற ஒரு அனுபவம் உங்களுக்கும் எனக்கும் இந்த நாளில் இருக்கும்போது வெள்ளியிலிருந்து களிம்பை நீக்கிவிடு, அப்பொழுது தட்டான் தனக்கு உகந்த என்ன பாத்திரமாக மாற்றுவானா, உடமையாக நல்ல உடமையாக உன்னை உருவாக்குவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாட்களிலே தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற நீங்களும் நானும் நம்மை நாமே பரிசோதித்து பார்த்து நீங்கள் எப்படி இருக்கீங்களா, தேவனுடைய ஆலயமாக இருக்கீங்க. அல்லேலூயா. இந்த ஆலயத்தை நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களிடத்தில் வாசமாய் இருக்கிறார் என்றோ அறியாது இருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். அல்லேலூயா. இந்த சரீரத்தை நாம் எல்லா தீங்கிலிருந்தும் எல்லா பொல்லாங்க காரியத்திலிருந்தும் நம்மை பாதுகாத்து கொள்ள அவருக்குள்ளே இருக்கணும். அவருடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்ற பிள்ளைகளாக நீங்கள் நானும் இருக்கும்போது நிச்சயமாகவே தேவன் நம்மை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். சில காரியங்களை அந்த நீதிமொழிகள் 6வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சில காரியங்களை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க ஆசைப்படுகிறேன். கண்ணை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, கண் உங்களுக்கு என்ன எப்படி இருக்கக்கூடாதான். வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க. மேட்டிமையான கண். அப்ப ஒரு கண் ஒரு மனுஷனுக்கு எப்படி இருக்குதான், கண் எப்படி இருக்கு, சரீரத்துக்கு எப்படி இருக்கு, எல்லாம் சொல்லுங்க, விளக்கா இருக்கு. சரீரத்துக்கு விளக்கா இருக்கிற அந்த கண் எப்பொழுதுமே எப்படி இருக்க வேண்டும், பரிசுத்தமானதையே பார்க்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சிம்சோனை குறித்து உங்கள் எல்லாருக்கும் நன்றாக தெரியும். சிம்சோன் அவன் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தியர் கையிலிருந்து ரட்சிக்கும்படியாக அவனை தாயின் கருவிலே தெரிந்து கொண்ட கர்த்தர் ஆவியானவர் மூலமாக, கர்த்தருடைய ஆவியானவர் மூலமாக அவரை நிரப்பி இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய காரியங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் கர்த்தர் எதற்காக அந்த சிம்சோனை உருவாக்கினாரோ அந்த காரியத்திலே அவர் நாட்டம் செலுத்தவில்லை, அதை அவர் செயல்படுத்தவில்லை. அவர் வேறு விதமான காரியங்களில் ஈடுபட்டபடினாலே கர்த்தர் அந்த இடத்திலே மகிமைப்பட முடியவில்லை. இந்த நாட்களிலே நம்முடைய கண் விளக்கு சரீரத்துக்கு எப்படி இருக்கிறது, விளக்காக இருக்கிறது. இந்த கண்ணை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்கள், கண்ணை கொண்டு பார்க்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் பரிசுத்தமாக இருக்கணும். பாருங்கள், சில காரியங்களை சொல்கிறேன் பாருங்கள். அந்த சிம்சோன் அந்த பெலிஸ்தியர்கள் மத்தியில் போகும்போது அவர் 2-3 வசனங்களில் பார்த்தீங்கன்னா கண்டு அப்படின்னு இருக்கும். கண்டுனா ஒரு இடத்துல போய் ஒரு பெண்ணை கண்டு, அடுத்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல போய் ஒரு பெண்ணை கண்டு,
அடுத்து ஒரு 16வது வசனத்தில், அதாவது நியாயாதிபதிகள் 16வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா கண்டு கண்டு கண்டுன்னு இருக்கும். அவன் காண வேண்டியதை காணல, காண வேணாம் கூடாததெல்லாம் கண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் வாசிக்கலாம் 14வது அதிகாரம், 15வது அதிகாரம், 16வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிங்கன்னா நியாயாதிபதிகளில் முதல் வசனமே அப்படி தான் இருக்கும். அந்த வசனத்தை ஒரு வசனத்தை வாசிங்க சிஸ்டர். 14 வாசிங்க. சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டு பாருங்க, அந்த இடத்துல கண்டு. அடுத்தது வாசிங்க 15வது அதிகாரம் முதல் வசனம். சில நாள் சென்ற பின்பு சிம்சோன் கோதுமை இருக்கிற நாட்களில் ஒரு வெள்ளாட்டுக்குட்டியை எடுத்துக்கொண்டு தன் பெண் ஜாதியை காண போய் பெண் ஜாதியை காண போய் 16வது அதிகாரம் முதல் வசனம் வாசிங்க. பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு பாருங்க, இந்த கண்ணனால செய்ய வேண்டிய காரியத்தை அவன் சரியா செய்யாதனால அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அபிஷேகத்தையே இழந்து போனான். அல்லேலூயா. அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வந்ததுனால ஒரு சிங்கத்தை, பால சிங்கத்தை ஆட்டை கிழிப்பது போல கிழிச்சு போட்டானா. அது மாத்திரம் இல்ல, 300 நரிகளை பிடித்து வாள்களை ஒன்றாக ஒன்றி. ஒரு நரியை பிடிக்க முடியுமா? இன்னைக்கு நாம் ஒரு நரியை பிடிக்க முடியுமா? அதுவும் பிடிக்கிறது மாத்திரம் இல்லை, 150 அவங்க ஜோடி ஆக்கி அதுக்கு வாளில் என்ன பந்தத்தை கட்டி வெள்ளாமையில் விட்டாராம். இன்னைக்கு 2 பேரை அனுப்ப, ஒரு ஊழியத்துக்கு அனுப்புறதுக்கு இணைத்து அனுப்புறதுக்கு முடியல. ஆனால் 300 நரியை பிடிச்சி, இதெல்லாம் எப்படி முடியும்னா கர்த்தருடைய ஆவியானவர் இருந்ததுனால தான் முடியும். ஆனால் அதை சரியாக அவன் பயன்படுத்தலை. அல்லேலூயா. ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்ப வச்சு 1000 பேரை கொண்டானான். எப்படி பராக்கிரமசாலியாக கர்த்தர் உண்டாக்கியிருக்காரு பாருங்க. கழுதையின் பச்சை தாடை எலும்ப வச்சு 1000 பேரை கொண்டிருக்கான். இதெல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் இருந்ததுனால தான் அவன் செய்ய முடிஞ்சிச்சு. ஆனால் செய்ய வேண்டியதை அவன் செய்யாதனால அவனால் எதையும் சாதிக்க முடியவில்லை, எந்த காரியத்தை செய்ய முடியவில்லை. இந்த நாளிலே நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? அந்த கண் நம்முடைய சரீரத்துக்கு விளக்காக இருக்கிறது. அந்த சிம்சோன் கண்டது போல் நம்ம காணக்கூடாது. மொபைலை கண்டு, வாட்ஸ்அப்பை கண்டு, ஃபேஸ்புக்கை கண்டு, இன்ஸ்டாகிராமை கண்டு, டிக்டாக்கை கண்டு, அப்படி கண்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கும் அப்படி தான். அதனால் இந்த நாட்களில் நாம் காண வேண்டியதை காண வேண்டும், பரலோகத்தை காண வேண்டும். எனக்கு ஒத்தாசை வரும் பருவதற்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கிய கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு என்ன வரும்? ஒத்தாசை வரும். நீங்கள் கூகுள்லாம் தேடாதீங்க. கூகுளை தேடிட்டு எங்கேயோ போய் ஒரு பள்ளத்தில் விழுந்துட்டாங்களாம். அது சரியான வழியை காட்டாது. அவர் தான் வழி. அல்லேலூயா. அவர் தான் சத்தியம். அல்லேலூயா. இயேசுதான் வழி. எத்தனை பேர் சொல்றீங்க இயேசுதான் வழின்னு சொல்லுங்க. அப்ப காண வேண்டியதை காணணும். நமக்கு ஏற்ற துணைகளை கொடுத்து ஆசீர்வதிக்கிற கர்த்தர் அவர். சரி, இவனா தேடிட்டு போனான் சிம்சோனா. அவனுடைய வாழ்க்கையில் எதுவுமே சரியா இல்லை. இந்த ஆதி ஆகமத்தில், அது வேதத்தில் ஆரம்பத்திலேருந்து பார்த்தா ஆதாமுக்கு ஏவாள், ஆபிரகாமுக்கு சாராள், ஈசாக்குக்கு ரெபெக்காள், இப்படி எல்லாரையும் அவர் நேர்த்தியாக தான் வச்சிருக்கிறாரு. என்ன செய்ய ஏற்ற துணையை தான் கொடுத்துருக்கிறார். வேதத்தில் தான் சொல்ல முடியுமா? இங்கேயும் நிறைய பேர் வச்சிருக்காங்க. அல்லேலூயா. ஏற்ற துணையை கொடுத்தவங்களுக்காக அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் நிறைய இருக்கீங்க. வாலிபத்தில் அடுத்தது இந்த காரியங்கள்லாம் முடிஞ்சு திருமணத்துக்கு போகணும். நீங்கள் திருமணத்துக்கு பெண் பார்க்கணும், மாப்பிள்ளை பார்க்கணும். ஒரு போதகர்கிட்ட போய் ஒரு வாலிப சொன்னான், எனக்கு பொண்ணு பார்க்கணும் அப்படின்னு. எப்படிப்பா உனக்கு பொண்ணு வேணும் அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னால் 26 பொருத்தம். இங்கிலீஷ் எழுத்துல 26 பொருத்தம். நல்ல வேலை தமிழ் எழுத்த சொல்லாமல் போனியே. 247 அதை போய் கண்டுபிடிக்க முடியுமா? அவன் நீ நல்ல வேலை இங்கிலீஷ் எழுத்தையாவது சொன்னிய. எப்படிப்பா? A ஃபார் ஏஜ், B ஃபார் பியூட்டி, C ஃபார் கேஷ், D ஃபார் டவுரி, E ஃபார் எஜுகேஷன், F ஃபார் ஃபேர். அவன் நிறுத்துன்ட்டாரு. பாஸ்டர் நீ போவாதா, உன்னோட லிஸ்ட்டு போயிட்டே இருக்கு, நீ நிறுத்து அப்படின்னு சொல்லி நிறுத்த சொல்லிட்டாரு. அவன் போய் ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு வந்துட்டு கொஞ்ச நாள் கிடைக்கும். அப்புறம் பாஸ்டர் வந்து பார்த்து வந்தான். எப்படிப்பா திருமண வாழ்க்கை இருக்கு? இசட்டுப்பா ஜூ மாரி இருக்கு பாஸ்டர், கடைசி எழுத்து மாரி ஆயிடுச்சு பாஸ்டர். இப்படி நம்ம போய் தேடி பார்க்க வேண்டியதில்லை, அவர்கிட்ட கொடுத்துடணும். அல்லேலூயா. நீங்கள் பார்த்துங்கப்பா, ஏற்ற துணையை அவர் கொடுப்பாரு. அல்லேலூயா. அல்லேலூயா.
நான் அநேகரை இந்த சாட்சியாக சொல்ல முடியும். அப்போ நமக்கு ஏற்ற துணையை நம்ம தேடக்கூடாது. நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள அபிஷேகம், நாம் கர்த்தருக்குள்ளே இருக்கிற அந்த அனைட்டிங் அந்த காரியத்தை புரிந்து கொண்டு நாம் கர்த்தரிடத்தில் நம்ம சொன்னோம்னா நிச்சயமாகவே தேவன் நமக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்து ஏற்ற துணைகளை கொடுத்து அவர் நடத்த போதுமானவராக இருக்கிறார். இன்னும் அப்படி தான் இன்னொரு அம்மா வந்து சொன்னாங்க, என் மகளுக்கு ஒரு பெண் பார்த்துருக்கேன், இது மாப்பிள்ளை பார்த்துருக்குறேன். அப்போ அந்த பொண்ணு பையனுக்கு எல்லா பொருத்தமும் சரியாக இருக்குது. எத்தனை எல்லா பொருத்தமும் சரியாக இருக்குது. இவர் பாஸ்டர் கேட்டார், பட்டிருக்காரா அப்படின்னு கேட்டார். பாஸ்டர் என்ன சொன்னார்? ரட்சிக்கப்பட்டிருக்காரா? அது மட்டும் இல்லை பாஸ்டர், அது ஒன்று தான் குறைவாக இருக்குது. அப்போ அந்த பாஸ்டர்கிட்ட அந்த அம்மா சொன்னாங்களாம், என் மக போய் கொண்டு வந்துடுவா, எப்படி அவனை இழுத்துட்டு வந்துடுவா, அவனை நம்ம பக்கம் வந்து கொண்டு வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் கழித்து கேட்டாங்களாம். பாஸ்டர் பார்த்து அந்த அம்மா பார்க்க வந்தாங்க. அப்போ பாஸ்டர் கேட்டார், எப்படிம்மா அந்த மருமகனை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்களா? அவன் இவளை கொண்டு போயிட்டான். அது மாத்திரமல்ல, இன்னைக்கு பெண் பார்க்க சொன்னால் ஆம்பளையா பொம்பளையான்னு கேட்குறாங்க. அப்படிலாம் இருக்குது காரியங்கள், அப்படி இருக்குது. அதனால் நாம் எதையும் போய் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. இந்த கண்ணினால் கண் சரீரத்துக்கு எப்படி இருக்கு? விளக்காக இருக்கு. நாம் எல்லா காரியத்திலையும் தேவனுக்கு பயந்து காரியங்களை செய்ய வேண்டும். காத்துக்கொள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். ஓ காத்துக்கொள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். பொருட்கள் மேல கண்ணு போச்சுனா போச்சையாவும் அபிஷேகம். ஆட்கள் மேல கண்ணு போச்சுனா அம்போதாவும் அபிஷேகம். பொருட்கள் மேல கண்ணு போச்சுனா போச்சையாவும் அபிஷேகம். ஆட்கள் மேல கண்ணு போச்சுனா அம்போதாவும் அபிஷேகம். காத்துக்கொள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். நான் கண்ணு, வாய், இருதயம் அந்த மூணையும் பற்றி பேசணும்னு வந்தேன். அதில் 7 சொல்லப்பட்டிருக்குது. 3ஐயும் பற்றி பேச ஒன்று தான் டைம் இருந்துச்சு. இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கிறேன் சார். அந்த வாயை பற்றி, அந்த வாய் உதடை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் சங்கீதம் 19:14 பார்த்தீங்கன்னா, என் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானம் எப்படி இருக்கணும்? உமக்கு முன்பாக பிரதியாக இருக்கணும். வாயின் வார்த்தைகள் மரணமும் ஜீவனம் எங்கே இருக்கு? நாவின் அதிகாரத்தில் இருக்கு. எதில் இருக்கு? நாவின் அதிகாரத்தில். நம்ம அவயங்களை நம்ம பாதுகாத்து கொள்ளணும். நாவின் அதிகாரத்தில் இருக்கு. அப்போ நம்ம எல்லா காரியங்களையும் ஒரே ஒரு காரியத்தை நான் வேதத்தில் சொல்ல ஆசைப்படுறேன். ஈசாக்கு அந்த ஏசாவை அழைத்து ஆசீர்வதிக்கும்படி, நீ எனக்கு உள்ள நல்ல பதார்த்தங்களை எடுத்துருவான்னு சொல்லி சொல்கிறார். இவர் போயிட்டார், இப்போ கண்டுபிடிக்க காட்டுக்கு போயிட்டார். இவர் கஷ்டப்பட்டு வேட்டையாடி கொண்டு வர போயிட்டார். அதுக்குள்ளே யாக்கோப்பு என்ன செய்கிறார்? அவர் ஏதோ ஒரு குறுக்கு வழியை கண்டுபிடிச்சி கொண்டு வந்து கொடுத்துட்டார். அப்போ ஆசீர்வதித்துட்டார். யாரை? யாக்கோப்பை ஆசீர்வதித்துட்டார். ஏதோ ஒரு காரியங்களை சொல்லி வந்து யாக்கோப்பு சொன்னதுனால ஈசாக்கு யாக்கோப்பை என்ன செய்து விட்டார்? ஆசீர்வதித்துட்டார். யாருன்னு நினைச்சு ஆசீர்வதித்தார்? ஏசா என்று நினைத்து ஆசீர்வதித்தார். பாருங்க, வாயின் வார்த்தைகள் தான். எக்ரிமெண்ட் போடல, ரிஜிஸ்டர் பண்ணல, ஒரு காரியமும் இல்லை. அந்த வாயின் வார்த்தை அவனை என்ன செய்தான்? அந்த ஈசாக்கு சொல்கிற காரியத்தை, ஒரே ஒரு காரியத்தை நீங்கள் வாசிக்க முடியும். ஆதியாகமம் 27:33 வாசிங்க. ஆதியாகமம் அப்பொழுது ஈசாக்கு மிகவும் பிரமித்து நடுங்கி வேட்டையாடி எனக்கு கொண்டு வந்தாங்க. பிரமித்து நடுங்கி, வார்த்தையை விட்டுட்டோம். தேவையில்லாத வார்த்தைகளை விடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எதிலையும் பிணைப்படக்கூடாது. ஞானமாய் நடக்க கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் அறிவுரை சொல்றார். அல்லேலூயா. வார்த்தையை விட்டுட்டோம். அதுலேருந்து நம்ம அது இதில் ஒரு வார்த்தை, இது வசனம் இருக்கு. எபேசியர் 5:4 வாசிங்க. எபேசியர் 5:4 வாசிங்க. எபேசியர்
எபேசியர் அப்படியே வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள். பரியாசம் சும்மா சொன்ன என்ன சொல்றது? வார்த்தை, நாவு, உதடு காத்துக்கொள், வறுமையை கொண்டு வந்துரும். என்ன என்ன அது கடைசியில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? சோத்திரம் செய்தலே தகும். சோத்திரம் செய்தலே தகும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவையில்லாத காரியங்களை பேசக்கூடாது. நிறைய காரியங்கள் ஒன்று சொல்கிறதுக்கு தான் நேரம் இல்லை. நாம் இந்த கிளாஸில் தண்ணி, இந்த இதில் நம்ம இந்த பாட்டிலில் பாதி தண்ணி இருக்குன்னு சொல்லணும். என்ன சொல்லுவாங்க நம்ம ஆட்கள்? தண்ணி பாதி இல்லை, அரை கிளாஸ் தான் இருக்குது. அப்படி இல்லை, அரை கிளாஸ் இருக்குது. அல்லேலூயா. அப்படி சொல்ல பழகிக்கணும். பாசிட்டிவாக எல்லா காரியங்களையும் பாசிட்டிவ். ஒரு கணவர் மனைவிட்ட வந்து கேட்டார் கணவர், என்னம்மா இன்னைக்கு டின்னர் அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, நம்ம பழைய காரியங்களே பேசிட்டு முந்தினவளை நினைக்க வேண்டாம், பூர்வமானங்களை சிந்திக்க வேண்டாம், புதுசாக பேசுங்க. அல்லேலூயா. என்ன இருக்கிற காரியம்தான், புதுசாக பேசுங்க. அவர் சொன்னார், என்னம்மா இன்னைக்கு டின்னர் அப்படின்னு கேட்டார். இவங்க சொன்னாங்க, மத்தியானம் வச்ச சாதத்தில் மிளகையும் முட்டையும் போட்டு தாளித்து வச்சுருக்கேன் அப்படின்னாரு. அவர் சொன்னதுலேயே அவங்களுக்கு பாதி பசி போயிடுச்சு. அவர் பாதி பசி போயிட்டார். மறுநாள் இந்த அம்மா நல்ல ஆண்டவருக்குள்ளே வந்து, என்ன இப்படி வந்து நம்ம கணவருக்கு வந்து ஒரு சரியான பேச்சு கூட நமக்கு சரியாக பேச தெரியலையே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் கேட்டு, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் புது சிஷ்யாக இருக்கான், புதுசாக பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் வந்து கேட்டார். ஒரு வாரம் கழிச்சு வந்து, என்னம்மா இன்னைக்கு டின்னர் அப்படின்னு சொல்லி. இப்போ அவங்க சொன்னாங்களாம், இன்னைக்கு எக்கு பெப்பர் போட்டு ஃப்ரைட் ரைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். எப்படி? அதே தான் அன்னைக்கு சொன்னது. என்ன? முட்டை மிளகு பொடி போட்டு தாளித்து வச்சுருக்கேன். இன்றைக்கி என்ன சொன்னாங்க? எக்கு ஃப்ரைட் ரைஸ் போட்டு இது எக்கு பெப்பர் போட்டு ஃப்ரைட் ரைஸ் சூடாக செஞ்சு வச்சுருக்கேன்னு சொன்னதான், வாமா உடனே சாப்பிடலாம் வா அப்படின்னாரான். அதே தான் காரியம், அதுதான். அதை சொல்கிற வார்த்தை இல்லை. ஏற்கனவே நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம், நீங்கள் வேற புதுசாக சொல்லி கொடுக்குறீங்க. அப்படி இல்லை, நம்ம சொல்கிற விதத்தில், சொல்கிற வார்த்தையில், நம்ம வார்த்தையில் மாற்றங்கள் வரணும். அல்லேலூயா. புதுசு நம்ம கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம அப்படி இருப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நாம் இந்த நாட்களில் நம்ம பாசிட்டிவான பேச்சுக்களை பேசணும். கோவிட் பாசிட்டிவாக வர வேணாம், நம்முடைய வார்த்தைகள் பாசிட்டிவாக இருக்கட்டும். அல்லேலூயா. கோவிட் பாசிட்டிவ் வேணாம், வார்த்தைகள் பாசிட்டிவாக இருக்கணும். அல்லேலூயா. புதிய காரியம், அல்லேலூயா, புதிய காரியத்தை கர்த்தர் செய்வார். இந்த சரீரத்திலிருந்து கலும்பை, கசடை, அழுக்கை நாம் நீக்கிவிட்டோம் என்றால், தட்டானால் புதிய அவருக்கு ஏற்ற பாத்திரமாக மாற்ற முடியும். இருதயம் நமக்கு சுத்தமாக இருக்கணும். இருதயம் எல்லாவற்றையும் பார்க்கிறோம், இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ நாம் இந்த நாட்களிலே எல்லா காரியங்களிலும் தேவனுக்கு பிரியமாக இருந்து இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்களாக, இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவர் யாரு? கர்த்தர். வெள்ளியை குகையும் பொன்னை அது வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 17:3. சோதரம். ஹல்லேலூயா. சோதரம். இதை சொல்லி முடிப்போம். ஹல்லேலூயா. வெள்ளியை குகையும் பொன்னை புடமும் சோதிக்கும் இருதயங்களை சோதிக்கிறவரோ கர்த்தர். இதயத்தை சோதிக்கிறவர் யாரு? ஹல்லேலூயா சொல்லுங்க. என்னுடைய இருதயத்தை சோதிக்கிறவர் கர்த்தர் மாத்திரம்தான். அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். இன்னொரு ட்ரிப்பு சொல்லுங்களேன். அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். அல்லேலூயா. எப்படின்னு கேட்குறீங்களா? இந்த உண்மை கண்டறிய சோதனை இருக்குது பார்த்தீங்களா? ஒரு குற்றவாளி குற்றத்தை பண்ணிவிட்டு அவன் செய்யலைன்னு சொன்னாக்கா அவனுக்கு என்ன செய்வாங்க? கடைசி அவனுக்கு அந்த ஆப்ஷனாக என்ன செய்வாங்க? உண்மை கண்டறிய சோதனை வைப்பாங்க. உண்மை கண்டறிய சோதனை வைக்கும்போது அவனுக்கு எப்படியா இருந்தாலும் அது என்ன நடந்துச்சுங்கிறத அவன் சொல்லிடுவான். உங்களையும் என்னையும் பற்றி எல்லா காரியங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தர் உங்கள் சேட்டைகள்லாம் பொறுத்து கொண்டு இன்னும் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறாருன்னா அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். அல்லேலூயா.
இதை ஒன்றை மட்டும் நினைப்பில் வச்சிங்க. எல்லாவற்றையும் எழுந்திருக்க, உட்காருதலை, எழுந்திருக்கிறத, படுக்கிறத, நிற்கிறத, யார்கிட்ட பேசுகிறத, என்ன பார்க்குறீங்க, எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். அல்லேலூயா. அந்த கிறிஸ்துவை பற்றி கொண்டு அவருக்குள்ளே இருந்து அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு இந்த சரீரத்தை தீட்டப்படுத்தாமல் நாம் அந்த வெள்ளியிலிருந்து களிம்பை நீக்கி விடும்போது தட்டானால் பயன்படுத்தக்கூடிய நல்ல உடைமையாக உங்களையும் என்னை மாற்ற முடியும். எழும்பி நில்லுங்க. அவரே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவன், அவரே நம்மை வழி நடத்தும்படியாக இந்த நாளிலே அவருடைய சமூகத்துக்கு வந்த நாம் அவரிடத்துல ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. இயேசுவே வழி, சத்தியம், ஜீவன் என்ற பாடலை நம்ம தேவ சமூகத்தில் பாடி தேவ நாமத்தை உயர்த்தி சோத்திரம் சோத்திரம். ஹல்லேலூயா. இயேசுவே வழி, சத்தியம், ஜீவன், இயேசுவே வழி, நித்தியம், ஜீவன், இயேசுவே வழி, சத்தியம், ஜீவன், இயேசுவே வழி, நித்தியம், தேவன், இயேசுவே வழி, சத்தியம், ஜீவன், இயேசுவே வழி, நித்தியம், தேவன், இயேசுவே வழி, சத்தியம், ஜீவன், இயேசுவே வழி, நித்தியம், தேவன். புது வாழ்வு எனக்கு தந்தார், சமாதானம் நிறைவாய் அளித்தார், பாவங்கள் யாவும் மன்னித்தார், சாபங்கள் யாவும் தொலைத்தார். புது வாழ்வு எனக்கு தந்தார், சமாதானம் நிறைவாய் அளித்தார், பாவங்கள் யாவும் மன்னித்தார், சாபங்கள் யாவும் தொலைத்தார். கல்வாரி மீதில் எனக்காய் தம் உயிரம் சிந்தி மரித்தார், கல்வாரி மீதில் எனக்காய் தம் உயிரம் சிந்தி மரித்தார். மூன்றாம் நாளில் உயிர்த்தார், உன்னதத்தில் அமர்ந்தார், மூன்றாம் நாளில் உயிர்த்தார், உன்னதத்தில் அமர்ந்தார். இயேசுவே வழி, சத்தியம், ஜீவன், இயேசுவே வழி, நித்தியம், ஜீவன், இயேசுவே வழி, சத்தியம், ஜீவன், இயேசுவே வழி, நித்தியம், ஜீவன், இயேசுவே வழி, சத்தியம், ஜீவன், இயேசுவே வழி, நித்தியம், ஜீவன், இயேசுவே வழி, சத்தியம், ஜீவன், இயேசுவே வழி, நித்தியம், ஜீவன்.